சார் ஒரு மிகப்பெரிய துயரத்தை இன்றைக்கி எதிர்கொண்டிருக்கோம். இன்றைக்கி ப்ரோக்ராம் போடாமல் தவிர்த்திருந்திருக்கலாம். கண்டிப்பாக நிறையா பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதற்கான தேவை என்ன இருக்குது? எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் இந்த உலகத்தின் இயக்கம் யாருக்காகவும் நிற்கப் போவதில்லை. ஒரு நாள் 2 நாள் விடுமுறை விடுவதற்கே நமது நேயர்கள் எந்த அளவுக்கு நம்மளை மிஸ் பண்ணுறாங்கன்றத கமெண்ட்டுகளில் சொல்கிறார்கள். அதனால் நம்முடைய பிரச்சனைகள் நம்மளோடு, நாட்டின் பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்து வைக்க வேண்டியது நமது கடமை. எத்தகைய சிக்கல் இருந்தாலும் நமது கடமையிலிருந்து நாம் தவறக்கூடாது. நாம் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்து நம்மை கடந்த கால ஆட்சி அழிக்க நினைத்த போதெல்லாம் இந்த மக்கள் ஆதரவில் தான் நாம் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்திருக்கிறோம். அந்த மக்களுக்காகத்தான் இப்போதும் நமது துன்பங்களை ஓரமாக வைத்துவிட்டு பேசுகிறோம். சார், டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சார். அதாவது என்னென்னா, நம்ம வீட்டிலேருந்தே வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு என்ன சரக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம், புக் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படியாவது இல்லை, இன்னும் கொஞ்சம் எளிமையாகனா ஜெப்டோலே வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னா. மாலதி, அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்றதொரு திட்டம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட இருந்தது. அது அரசு பரிசீலிக்குமா இல்லையான்னு தெரில. நான் என்னோட தியரியை சொல்லிடுறேன். டோர் டெலிவரி இஸ் பெஸ்ட். என்ன காரணம் என்றால், வண்டி எடுத்துகிட்டு போய் குடிக்க மாட்டான். உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்க வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த 3 ரவுண்டுகள் 4 ரவுண்டுகள் போன பிறகு அந்த மூளை சிந்திக்கும் விதமே வேறாகி போகும். அது எப்படி நம்ம போலீஸ்ட்டை மாட்டுவோம்? தானே இருக்குது கடை என்று போய் அவனை அது மேலே எதுவும் ஏற்றிடுறது. அண்டு முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்களிடம் பேசி கொண்டிருந்த போது, இல்லை சார் அது தப்பு சார், வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க சார், தப்பாயிடும் சார் என்று சொன்னார். இவர்களை வீதியில் குடிக்க வைப்பதற்கு பதிலாக வீட்டுக்கு போய் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 10 ரூபா பிரச்சனையை ஒழிச்சிடலாம். இந்த ஜெப்டோ, போர்ட்டர் போல் ஏதாவது ஒரு நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போட்டால் இன்னும் சில 1000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய டாஸ்மாகை மட்டும் நாங்களே நடத்துகிறோம் என்று ஒரு செய்தியை படித்தோம், நாம் விவாதித்தோம். அந்த கிராமப்புறங்களுக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய நகர்களிலிருந்து டோர் டெலிவரி எப்படா வாங்குவீங்க 10 ரூபா? இல்லையா? எப்படி வாங்குவீங்க 10 ரூபா? முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணியின் கருத்தோடு நான் முரண்படுகிறேன். கணிசமான அளவில் இது விபத்துகளை குறைக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். தம்பி, நம்ம வீட்டை விட்டு போவோம், எங்கிட்ட ஒரு கடை இருக்குது, ரைட்டா? ஈவினிங் தான் போயிருப்பியே, சாயங்காலம் 6 மணிக்கு. எத்தனை பைக்கடா நிற்குது? ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக மறுசு நின்றுட்டு தான் இருக்குது. பைக் நிற்குதா? குடிக்க தானே போயிருக்கான் உள்ள, வேறு எதுக்கும் இல்லைல்ல? வெளியில் வந்து பைக்கை விட்டுட்டு ஆட்டோவில் போவேண்ணா? சொல்லுங்கள். இன்னொன்று, அந்த பாலத்திலே உட்காந்து குடிக்கிறாங்க சார். அந்த வழியில் தான் பொண்ணுங்க போகிறாங்க, போதையில் ஏதாவது நினச்சுன்னா. அந்த பைக்கை விட்டுட்டு அவனாவது எல்லாரும் ஆட்டோவில் போவாங்களா? எடுத்துகிட்டு தானே பஸ் போகிறான். அவங்ககிட்ட சம்பாரித்து அரசாங்கம் நடத்துறது இல்லாமல் அடுத்த 100 மீட்டரில் 5000 வச்சு பிடிச்சி 10,000 பைக்கையும் பிடுங்குறீங்க நீங்கள். இதற்கு பேர் மோசடியாக தோன்றவில்லையா உங்களுக்கு? ஸோ ஆல்ரெடி தெர் வாஸ் அ லிட்டிகேஷன் இன் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் அதிமுக ஆட்சி காலத்தில் என்று நான் நினைக்கிறேன். பெங்களூரில் இது செயல்படுத்தப்பட்டு விட்டதாக நான் நினைக்கிறேன். வேறு சில மாநிலங்களில் ஏற்கனவே அமலில் இருக்கிறது. வாங்கி குடிச்சிட்டு போட்டுமேன்றேன். இன்னொன்று, ஒன்ஸ் நீங்கள் வித்துட்டீங்கன்னா அதை எங்கே குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. எடுத்துகிட்டு போய் வீட்டில் குடிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. இன்னொன்று, அத்தனை பேரும் ஆன்லைனில் வாங்க போவது இல்லையே. நான் போய் ஃப்ரெண்ட்ஸோடு போய் மகிழ்ச்சியாக மது இருந்த போவேன் என்று ரெஸ்டோ பாருக்கு ஃபேமிலியோடு போகிறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் போகிறாங்க. யாருக்கு தேவையோ அவங்க ஆர்டர் பண்ண போகிறாங்க. ஸோ இதற்காக இந்த பிக் பாஸ்கெட் போன்ற நிறுவனங்களோடு ஒப்பந்தங்களை செய்து கொள்ளலாம். இல்லை, குற்றங்கள் பெருகும் என்றால் இப்போ குற்றங்கள் பெருகலையா? இப்போ தான் பெருகுது. குஷ்டு போதையில் ரோட்டில் ராவடி பண்ணுகிறான். உண்மையிலே மாலதி, நீங்கள் நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க. இத்தனை நாள் திமுக விற்று கொண்டிருந்த அந்த மட்டரகமான மது வகைகளை நீக்கிவிட்டு தரமான மதுக்களை கொடுத்தாலே இந்த குடி அடிமைகளை நம்மால் மீட்க முடியும். இன்ஸ்டன்ட் அடிக்ஷன். அந்த மாதிரியான கெமிக்கல் சும்மா மட்டமான சரக்குல இருக்குமா சார்? இந்த வீரா, என்னப்பா எதனா பிராண்டு சொல்லு, லண்டன் கோஸ்ட் ஏதோ ஒன்று வரும், அதெல்லாம் சிலது. அது இருக்கிறதுலே அதான் கம்மி குவார்ட்டர். இன்ஸ்டண்ட்டாயிரும். நார்மலான சரக்கு குடித்தா கட்டெரும்பு கடித்த மாதிரி இருக்குமா? இந்த சரக்கு குடித்தா யானை ஏறி மிதித்த மாதிரி இருக்கும். வீரனா சார்? வீர மாதிரி அந்த அந்த இதில் வருது. ஸோ அது அடிக்ஷன் ஆகுது. குறிப்பாக உடல் உழைப்பில் ஈடுபடக்கூடிய தொழிலாளிகள் அதை சாப்பிட்டு தான் வேலை பார்க்குறாங்க. நான் பார்க்குறேன், ஒரு மின்வாரிய ஊழியர் இன்று காலை தான் பார்த்தேன், பாக்கெட்டில் சியூடியை கார்டை வச்சுக்கிட்டு காக்கி யூனிஃபார்மோடு வந்து காலையில் ஒரு கட்டிங்கை போட்டுட்டு தான் வேலைக்கே கிளம்புறாரு. மது வகைகளை மாற்றப்போவதாக தகவல் வந்திருக்கிறது. மகிழ்ச்சி. இந்த இணையதளத்தில் ஆர்டர் பண்ணி பே பண்ணிவிட்டு அந்த QR கோடை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சம்மந்தப்பட்ட கடைகளில் வாங்க வேண்டும் என்றது தான் இப்போது இந்த சிஸ்டம். பாஸ், யோசிக்காமல் டோர் டெலிவரி பண்ணிவிடுங்கன்ற. நிம்மதியாக குஷ்டு வீட்டில் தானே இருப்பான். எனக்கு என்ன ஆதங்கன்றதை நான் சொல்கிறேன். முதவி குஷ்டு மட்டையானாலும் வீட்டில் தான் இருக்கும். அடுத்தவனுக்கு தொல்லை வராது.
இன்னொன்று குடிச்சிட்டு வீட்டில் இருக்கப்ப வெளியே போனால் ஏதாவது பஞ்சாயத்து போனாலும் பொண்டாட்டி உள்ளே போட்டு அடின்னு அடிச்சு விட்டோம். அது அவங்க பிரச்சனை, நம்ம கரெக்ட் தாங்க. சமூகத்துக்கு பிரச்சனை ஏற்படாது. ரைட்டா? ஸோ இது நல்லது. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கணும். ஜஸ்ட் ஹேவ் அ கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ். அதர் ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாநிலங்களுக்கு உங்கள் அதிகாரிகளை அனுப்புங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், நந்தகுமார் வெட்டியாக தான் உட்காந்துருக்காருன்னு. போய் பார்த்துட்டு பஸ் வாயா போயா அப்படின்ட்டு அனுப்பி விடுங்க. சென்று அவர் பார்த்து விட்டு வரட்டும். இன்னொன்று, மணிவாசனம் வேலை இல்லாமல் சும்மா தானே இருக்காரு. ஹோம் எக்ஸசைஸ்லாம் அவர்கிட்ட தானே வருது. போக சொல்லுங்க, தப்பு போஸ்டிங் போட்டுக்கிட்டு. உயர்நீதிமன்றம் வந்துட்டு டாஸ்மாகில் பாட்டில் வாங்கினோடனே அது எல்லா பாட்டிலுமே வந்துட்டு ரெசிப்ட் கொடுக்கணும், அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு தம்பி, 220 கோடிக்கு மென்பொருள் டெண்டர் விடப்பட்டு அந்த மென்பொருள் முழுமையாக தயார் செய்யப்பட்டு அந்த மென்பொருளுக்கான கருவி அத்தனை கடைகளுக்கும் வழங்கப்பட்டு விட்டது. நான் சொல்கிறது 8 மாத கதை. எப்போது நடக்கிறது என்றால், அருமை அண்ணன் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது இது நடக்கிறது. அப்போ தான் அந்த விசாகன்ட்ட பேசினேன்ல, அப்போது தான் பேசினேன். சார் பண்ணுங்கள் சார், நல்ல ஸ்கீம் சார்னு. அடுத்த கட்டமாக அத்தனை டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நெமிலிச்சேரியில் இந்த ப்ரூவரியில் தயாரான சரக்கு இந்த தொலைபேசி எண் வைத்திருப்பவருக்கு விற்கப்பட்டு விட்டதுன்ற லெவலுக்கு ட்ராக் பண்ணலாம். புரியுதா? பண்ணாங்க பாருங்க அழிச்சாட்டியும் அந்த டாஸ்மாக் ஊழியர்கள். அப்போது தான் எனக்கு இவர்கள் மீது கோபம் வந்தது. என்னன்னா, அதை ஸ்கேன் பண்ணுனா இது வாங்க முடியாது, 10 ரூபா வாங்க முடியாது. அவ்வளோ ரெசிஸ்டன்ஸு. வெளியூர்கள்லாம் சில மாவட்டங்களெல்லாம் கட்டாயம் பண்ணணும்னு ரொம்ப போராடி பண்ணிட்டாங்க. சென்னையில் முடியாதுட்டானுங்க. சேல்ஸுங்க அதிகம், இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியலமா. இப்போது ரயில்டெல் நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கான இந்த மென்பொருள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை செய்தித்தாளில் படித்த போது, இது ஒரு 100 கோடியாவது செலவு பண்ணியிருப்பீங்கல்ல. அப்போ அந்த காஸ்ட் என்னாச்சு? நான் சொல்கிறேன், அந்த சாஃப்ட்வேருக்கு முன்னாடி ஒரு பில்லிங் மிஷினு, இந்த ஹோட்டல்ஸில் வச்சுருப்பாங்கல்ல, தட்டுனா சரன்னு வருமே, அந்த பில்லிங் மிஷினை கொடுத்து எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டாங்கப்பா. தேவனுங்க கேட்டால் சொல்லுவாங்க, சார் இவ்வளோ கூட்டம் வருது சார், பில்லாம் போட முடியாது சார். ஏன்னா பில்லு போட்டால் 10ல் 5 பேர் சண்டை இருப்பான். நான் இதில் ஒன்று இருக்குது, எதுக்கு எக்ஸ்ட்ரா நீ? இப்போதும் சொல்கிறேன், இது பெரும் தலைவலி. தூக்கி தனியாரிடம் கொடுங்கள். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வையின் மானிய கோரிக்கை வரும்போது இதற்கான அறிவிப்பை சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. சரியா? இன்னொன்று தம்பி, இன்னொரு ஆங்கிலேருந்து நான் பார்க்குறேன். எனக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு 4 பேர் வச்சு நடத்துகிறாரு. டாஸ்மாக்கு சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர்லாம் கோடீஸ்வரனாக இருக்காங்க. 4 மாடி 5 மாடி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட வந்து புலம்புறத பார்த்தோன்னா, சார் எங்களுக்கு கால் நோவு சார், கை நோவு சார், லிவர் நோவு சார்னு வேலு மாதிரியே புலம்புறாங்க. ஆனால் அவ்வளவு சம்பாத்தியம். மாதம் ஒரு ஆளுக்கு 3 லட்ச ரூபான்னு கணக்கு போடுங்க மாலதி. ஆனால் மது பிரியர்கள் கொடுக்குற காசு குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட்டுக்கும் போகிறது இல்லை, இந்த தனிப்பட்ட நபர்கள் கிட்ட தான் போகுது. தனியாருக்கு ஏலத்தில் விட்டுட்டிங்கன்னா அவன் ஏலத்தொகை எங்கே அதிகமாக விற்கிற கடையில் ஏலத்துக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து எடுப்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன விலை விற்கிறான்னா அவன் தலையில்ட்டு எப்படியும் கவர்மெண்ட் சூப்பர்வைஸ் பண்ண போகுது இல்லையா? பரிசீலிப்பார்கள் என்று நம்புவோம். சார், நேற்று தாவேக்காவினுடைய நேற்று மட்டம் போட்ட மூத்த பத்திரிகையாளர் தான் பட்ஜெட்டை பற்றி பேசணும். பேசுங்க. நேற்று வரல, பேசுங்க. நான் பெருசா நியூஸ் படிக்கல சார், மோதிரம் கொடுத்துருக்காரு போல. ஓவராலாக பட்ஜெட்டு இன்று செய்தித்தாள்களில் பார்த்தேன். மிகவும் அதிசயிக்கத்தக்க வகையில் ஊடகங்கள் கொண்டாடும் பட்ஜெட்டாக இது அமைந்திருக்கிறது. எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. பல ஸ்டோரிஸ் வந்திருக்கு. திரு விஜய் அவர்களோட கில்லி படத்தோட சீனை வச்சு அந்த பக்கம் விஜய் நம்மளை பார்க்குற மாதிரி இமேஜு, இந்த பக்கம் திரும்பி விஜயை பிடிக்கிறதுக்காக விஜய் ரைடு வர்றாரு இல்லையா? ரைடு தானே அது? ஆமாம் சார், ரைடு வர்றாரு. விஜய் பிடிக்கிறதுக்கு நிற்கிறவங்க வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, கடன், இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஸோ அந்த சீனை போட்டு விஜய் கோட்டை தொட்டுறாரு. அந்த இது போட்டுட்டு இறங்கிட்டா ஜெயிக்கணும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ ஓவராலாகவே பெரும்பாலான விஷயங்களை ஊடகங்கள் பாராட்டுகின்றன, இண்டஸ்ட்ரியும் பாராட்டுது. அண்டு வழக்கம் போல் கொத்தூஸ் கடன் வாங்கிவிட்டு, நாங்கள் கடன் வாங்குவதாக சொன்னீர்களே, நீங்கள் வாங்குகிறீர்களே என்று சொல்கிறார்கள். நீங்கள் கொள்ளையடிப்பதற்காக கடன் வாங்கினீர்கள், இவர்கள் மக்கள் நல திட்டங்களுக்காக கடன் வாங்குகிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய வேறுபாடு. அண்டு முதல்வர்கிட்ட இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். எவ்வளவோ சலுகைகளை பெண்களுக்கு பண்ணுறீங்க, உங்கள் கட்சியிலேயே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஒரு சலுகை பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற வருத்தம் எனக்கு உள்ளபடியே இருக்கிறது. என்ன சலுகை சார்? அந்த திருவிக்க எம்எல்ஏவுக்கு ஒரு ஆயா ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்துருங்க. நாங்கள் கூட எங்கள் சேனல்லேருந்து அந்த ஆயாவுக்கு சம்பளம் பே பண்ணிடுறோம். எப்போ பாரு குழந்தை தூக்கிட்டு போகிறதுன்றதெல்லாம் தாண்டி அசம்பிளிக்கும் பின்னாடி பால் போட்டி தூக்கிட்டு 2 பேர். அதனால் அந்த குழந்தையை பால் கொடுத்து வீட்டிலேயே தூங்க வைப்பதற்கு 1 அல்லது 2 ஆயாக்களை அரசு செலவிலேயே நியமியுங்கள் என்று
இந்த பட்ஜெட் கோரிக்கையாக இதை வைத்துக்கொண்டு அடுத்த செய்திக்கு போகலாம். இவங்களும் திருவிக நகரை வந்து மேம்படுத்துறதுக்கான பணிகளை பார்ப்பாங்க. பாவம் குழந்தைய தூக்கிட்டு. ஏப்பா வேலைக்கு போகிற பெண்கள்லாம் எப்படி இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கம்மா. பட் நிறைய இது மாதிரி வீடியோக்கள்லாம் ஃபாரின்ல வைரல் ஆகுது சார். அங்கே பேபி சிட்டர்ஸ் ரொம்ப காஸ்ட்லி உண்டா, அதனால தூக்கிட்டு சுற்றுறாங்க. பொலிட்டீஷியனால் கூட அஃபோர்டு பண்ண முடியாது, ரொம்ப காஸ்ட்லி. அவர்களுக்கு அந்த மினிமம் வேஜ்னு இருக்குல்ல, அந்த மினிமம் வேஜே ஏராளமாக இருக்கும். கல்லூரி படிக்கும் பெண்கள் ஆண்கள் எல்லாம் பேபி சிட்டர்ஸாக போகிறாங்க. ஸோ இங்கே அவ்வளோ காஸ்ட்லி இல்லை, வைக்கலாம். இருந்தாலும் நாம் எல்லாரும் சேர்ந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி அந்த ஆயாமாவுக்கு சம்பளத்தை கொடுத்து விடலாம் என்பதை கோரிக்கையாக வைத்து விடுகிறேன். இது நியூஸ் பேப்பர்லாம் இன்றைக்கி இது செய்தியாக பட்ஜெட்டில் வந்து இந்த செய்தி வருது. அதனால தான் எனக்கு இன்று இவ்வளோ நாள் நானும் பார்த்து விட்டு கடந்து சென்று விடலாம் என்று நினைத்தேன். பட்ஜெட்டிலேயே வருவதை பார்க்கும்போது இது ஒரு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் தானே சார். ஏன்னா கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி ஆகணும். அதனால் இதை பட்ஜெட்டோடு சேர்த்த ஒரு கோரிக்கையாக அரசு பரிசீலிக்க வேண்டும். சார் நேற்று அதே பட்ஜெட்லேயே வந்துட்டு நேற்று நம்மளும் பேசியிருந்தோம். இந்த கூவமாறும் அப்புறம் அடையாறாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி அதில் படகு சவாரி விட போகிறாங்க, குழந்தைகள்லாம் குளிக்கிற மாதிரி நடைபாதைகள்லாம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து அது சாத்தியமில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அது தொடர்பாக அன்றைக்கி தினமலரில் விரிவான செய்தி வந்துருக்கு சார். அந்த தினமலர் நியூஸ்லேயே கடைசி வரியில் அந்த மொத்த செய்தியின் சாரத்தையும் சொல்லிவிட்டது தினமலர். நல்லது நடந்தால் சரி ஹெட்லைன்னு. அடையாறு கூவம் ஆறுகளை மேம்படுத்த சிறப்பு திட்டம், ஆனந்த குளியல் போடலாம், படகு சவாரி செய்யலாம். 2வது லைன், பட்ஜெட்டில் மக்களுக்கு ஆசை காட்டியது அரசு. இதுதான் உண்மை, இந்த செய்தியோட சாரம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் வந்து இதுக்கு ஒரு நிதி ஒதுக்குவாங்க, கடைசி வரைக்கும் க்ளீன் பண்ணாமல் அந்த நிதியை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அந்த நிதி அந்த ஆற்றுலேயே போட்டுருவாங்க. என்னென்ன செலவாயிடுச்சு, அந்த ஆற்றை சுற்றி மண்ணை மட்டும் போட்டு அவ்வளோதான், நிதி முடிஞ்சிச்சு. அதே அந்த செய்தியிலே போட்டிருக்கு சார். சுமார் அதிமுக திமுக ஆட்சி காலகட்டத்தில் மட்டும் 604.77 கோடி செலவு பண்ணிருக்காங்க. 600 கோடிமா, சின்ன அமௌண்ட்டா? கொஞ்சம் கூட சேஞ்சஸே இல்லையே சார். திருட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று நான் எண்ணவில்லை. சீரியஸாக இதை பண்ணலான்ட்டு ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். பட் இட் இஸ் நாட் ஈஸி. செஞ்சால் அந்த கூவம் ஆற்று கரையிலேயே விஜய்க்கும் சுற்றுச்சூழல் அமைச்சருக்கும் நீர்வளத்துறை அமைச்சருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் சிலை வைக்கலாம். விஜய் சிலை பெருசாக வச்சுட்டு இவங்க மற்றவங்க சிலை சின்னதாக குட்டி சிலை வச்சிடலாம். வேணால் தேவைப்பட்டால் இதை நிறுத்துறேன்னு சொன்னீங்கன்னா திருவிக எம்எல்ஏக்கு குழந்தையோடைய ஒரு சிலை வச்சிடுறாங்க. ஓகேவா? உதவி செய்தார் என்ற அடிப்படையில். சொல்லுங்கள். என்ன நிறுத்துறேன்னு சொன்னா? குழந்தை தூக்கிட்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னான். தேனியில் எப்படி வந்து முல்லை பெரியார் அணை கட்டினதுக்காண்டி பெண்ணிக்கு அவர்களை வந்து கொண்டாடுறாங்களோ அதே போன்று விஜய் அவர்களை சென்னையில் கொண்டாடுவாங்க சார். தாராளமாக வைக்கலாம்ப்பா, யோசிச்சு பாருப்பா. என்னால் இது சாத்தியமான்ட்டு என்னால் நம்ப முடியல. அதனால எனக்கு அது சாத்தியம் இல்லை சார். என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். கூவம் போகிற இடத்துல எல்லாம் நிறைய ஆக்கிரமிப்புகள் வந்துருச்சுன்னு சொன்னாங்க சார் ஏற்கனவே. அது போன்ற சிக்கல்கள் இருக்கிறது. இப்போ வந்தால் நல்லா தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும்ப்பா. இந்த லண்டன் பாலத்தில் நின்று கொண்டு தேம்ஸ் நதியை நவீன மதராசப்பட்டினம் செய்யலாம். ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருந்தது தான், படகுகள் அங்கே ஓடிக்கொண்டிருந்தவை தான். இந்த சென்னையில் போட் கிளப் என்று ஒரு பெரும் பெரும் செல்வந்தர்கள் வாடும் இடம், மது அருந்தும் இடம் அது. அந்த கிளப்பு, அதுக்கு பேர் வந்ததே அந்த போட் கிளப்னால. அந்த ரோடு பேரே போட் கிளப் ரோடு. அதுதான் அங்கே காஸ்ட்லி. உலகின் பெரும் பெரும் பணக்காரர்கள் வசிக்கும் இடம். மாறன் சகோதரர்கள் அங்கே தான் வசிக்கிறார்கள். அந்த எண்டில் போட் கிளப் இருக்கும். கிளப்பில் பழைய புகைப்படங்களை வைத்திருப்பார்கள். அங்கே போய் பார்த்தா இப்போதும் அங்கே போட் ரேஸ் நடக்குது. ஆனால் என்ன, மூஞ்சில் ஒரு 5 மாஸ்க்கை போட்டுக்கிட்டு போகணும். தண்ணி மோசமான ஸ்மெல் வருதா? பூவா இருக்கும் அது. ஆனால் அங்கே இருக்கும் பழைய புகைப்படங்களை பார்க்கும்போது மிக அழகான ஒரு தெளிந்த நீரில் அவர்கள் படகு சவாரி செய்திருக்கிறார்கள். அந்த படகு சவாரி மற்றும் படகு போட்டி நடத்துவதற்காகத்தான் அந்த கிளப்பே உருவாக்கப்பட்டது. எப்படி மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் இருக்கிறதோ அது போன்ற ஒரு கிளப்பாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நடந்தால் மகிழ்ச்சி, சாத்தியமா என்ற நம்பிக்கை எனக்கு வரவில்லை. நான் செஞ்சு காட்டுறேன்டா என்று முதல்வர் சவால் விட்டுட்டு செய்யட்டும், வாழ்த்துவேன். சிலை வைப்போம், நல்ல சிலை வைப்பான். திருவிக எம்எல்ஏக்கும் கடைசியாக குட்டி செலவு, குட்டியோடு. திருமதி பல்லவி